வந்துட்டா இன்றைக்கே வந்துட்டானா சீட்டுக்கு நம்ம போகிறோங்க. அதனால தான் வந்து நம்ம C1 லாஸ்ட் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து லாஸ்ட் ஐலாண்டில் இருக்க நம்ம கொஸ்ட் பண்ணுற பாஸு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாஸ் அடிக்கிறோம். அவன் வந்து ஒரு கொஸ்ட் லைனு அதில் போய் நம்ம அடிக்கிறோம். இப்போ பயங்கரமாக அடிக்கிறார் வினய் ப்ரோ. ஸோ தமிழன் ப்ரோவும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கோம் சைபருக்கு. நான் சும்மா டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டு போடு நான் தான்டா மொத்தமாக சைபருக்கு கொன்னேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீன் போடலான்னு ஒரு மாஸ்க் கட்டல மாதிரி இப்போ பண்ணிட்டுருக்கேன். கடைசியில் வினய் ப்ரோ தான் ஃபுல் ஒர்க்கும் அவர் தான். பார்த்தீங்களா சொல்லி முடிச்சோடனே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கூல் ஷேட்ஸ் வந்து ரொம்ப புத்தாக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸ்வான் கிளாஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கலாம் என்ன. ஓகேவா பார்த்தீங்களா தமிழ் ப்ரோவும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஓகே ஓகேங்க போட்டு ஃபவுண்டைன் சிட்டி வாங்க ப்ரோ. ஸோ வந்து வாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரீகனெக்ட் ஆகி அதான் அங்கேயே வந்துட்டு ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து டப்புன்னு வந்து சும்மா வந்து ஒரு கொஸ்டின் முடிச்சிடுவோம். ஸோ கெல்லை பைரட் கெல்லை கேப்டன்ஸ் இருக்காங்க. ஹாய் ப்ரோ ஹாய். ஓகே ப்ரோ. இந்த பக்கம் வந்து கலை பைரட்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு. இப்போ நமக்கு இந்த பக்கம் திருப்பலா இப்போ இந்த பக்கம் இருக்காங்களா ரைட் சைடு. இந்த பக்கம் வந்து கெல்லை கேப்டன்ஸ் இருக்கானுங்க. அந்த பக்கம் வந்து லெஃப்டில் வந்து கெல்லை ஏதோ ஒன்று கெல்லவோ மொத்தத்தில் கேவலம். ஓகேவா பைரட்ஸ் இருக்காங்க. ஓகே நம்ம இப்போ வந்து லெவலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 2 XP கோட் தான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். நீங்களே பார்க்கலாம். அதனால தான் நான் டப்புன்னு வந்து ரொம்பவும் நான் பேச மாட்டேங்கிறேன். அதாவது வினய் ப்ரோக்கிட்டேயும் தமிழ் ப்ரோக்கிட்டேயும் வந்து சாட் பண்ண மாட்டேங்கிறேன். அந்தளவுக்கு நான் என்ன பண்ணுறது ஒரு நரவ மாதிரி இருந்துச்சுங்க. இது ஒவ்வொரு ஐலாண்டும் இனிமேலே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா வந்து இந்த ஐலாண்டே வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து 5 மில்லியன் XP கொடுத்தா தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் வரும்னா 6 மில்லியன் XP தான் தரானுங்க. நம்ம என்ன பண்ணுறது அந்த மாதிரி தரானுங்கன்னா நம்மளால் வந்து 1 லெவல் தான். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணி நம்ம முடிச்ச உடனே வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே போயிடும். அதுக்கு நம்ம கீ கொடுத்துருவாங்க. ஓகேவா ப்ரிசனுக்கு போனோடனே இந்த இனிமேல் 700 லெவல் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா நம்ம 700 லெவல் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும். அதை மட்டும் காமிக்கிறேன். இதுதான் கீ ப்ளஸ் வந்து இங்கே ஒரு பக் இருக்கும். அதை காமிக்கிறேன். ஸோ மிலிட்ரி டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருவான். பார்த்தீங்களா புத்தா வச்சு இப்போ நம்ம வந்து இப்போ தாண்டி தான் போகிறோம். என்ன பண்ணுறது எல்லாம் காலம் நேரம். இதுக்கு வந்து புத்தா ரைடெலாம் பண்ணி இந்த வீட்டெல்லாம் பண்ணால் வந்து தண்ணியிலே இது பண்ணலாமா. கோ டு ஐஸ். ஓகே அந்த பக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல நிற்கலாம். ஓகேவா ஒரு ஜம்ப் போட்டு பண்ணிங்கன்னா நிற்கலாம். ஸோ வந்து நான் அப்படியே சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கீஸ். முதல் முறையாக பிளாக்ஸ் ஃப்ரூட் வரலாறுல முதல் முறையாக வந்து விக்னேஷ் 1 மில்லியன் பெலி வச்சுருக்கான். அதாவது அது பேர் பெலி தானே. அங்கே மணியை வந்து பெலின்னு சொல்கிறானுங்க. பைத்தியக்கார போடாங்கிட்டு. ஸோ வேர்ல்ட் டூருக்கு வந்துட்டோம். அந்த காலம் அது இந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி பழைய மெமரிஸ். இங்கே 400 லெவலில் இப்போ 300 லெவலில் தாண்டி வந்துட்டோம். ஸோ அந்த காலம் இங்கேருந்து தான் வாங்கினோம். வாட்டர் கங்ஃபூ அங்கே பாருங்க லெவல் 90 லைட் ஃப்ரூட் வச்சுருந்தேன். ஃப்ரோசன் வில்லேஜ் அந்த காலம். ஓகே ஸோ வந்து நம்ம அப்படியே வந்து போவோம். இப்போ போகிறதுக்கு டைம் நம்ம ஒன்று இப்போ எல்லாம் அதுக்கப்புறம் மாதம் நடக்க முடியும்லாம் சொல்கிறாங்க. அப்படியே டப்புன்னு இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரைடு பண்ணதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது பண்ணலாம். இப்போ தாங்க நானும் யூடியூப்பில் பார்த்தேன். லவ் ட்ரெமர்ஸ் ஆர் பீயிங் ஹெட் அக்ராஸ் தி சீனா. இந்த ஒயிட் பியர்ட் இருக்கான்ல அவன் தான் நாங்கள். ஸோ வந்து கண்டிப்பான ரைட் பாய்ஸ் வந்து ரைட் பாஸ் வந்து இவன் ரைட் பாஸ். இவன் நம்ம கண்டிப்பாக அடிக்கிறான். ஸோ வந்து இந்த இடத்துல தான் சேபர் கொஸ்ட் பண்ணால இந்த இடத்துல போய் தண்ணி பிடிச்சோம்ல அதுங்க. ஐயோ அந்த காலம் நான் ஆட போகிறேங்க. ஸோ வந்து ஸோ வந்து இதெல்லாம் நான் வந்து அப்போ வந்து ஜோரோ ப்ரோக்கும் வினய் ப்ரோக்கும் வந்து எப்படி ஃப்ளாஷ் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி டபக்குன்னு இதுக்குள்ளே உள்ள நிறைய சரிയോ பண்ணுறது உள்ளே போகிறதுன்னு வந்து சொல்லிக் கொடுத்தேன்.
கீ போட்டு அப்படியே டப்புன்னு ஓப்பன் பண்ணிடுறான் மாசில். ஸோ வந்து என்னங்க இது ஓப்பன் அவங்க ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டாங்க, திரும்பி செய்வனுக்கு வந்தாங்க, திரும்பி அந்த கீ வாங்கிட்டு தான் ஓப்பன் பண்ண முடியுமா? ஏன்னா வந்து அவங்களாம் என்ட்ரே பண்ண முடியல. நான் மட்டும் தான் ஃப்ளாஷ் ஸ்டெப்பை வச்சு இது பண்ணேன். ஸோ வந்து தமிழன் ப்ரோ வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் வினய் ப்ரோ இல்லாமல் நான் சீட்டுக்கு போகவே மாட்டேங்க. அவன் இப்போ என்னன்னா இப்போ கிடையாது, அவர் இப்போ ஆன்லைனில் இல்லை. நானும் சொல்லிட்டேன், இன்வைட் பண்ணிட்டேன், திரும்பி ரீகால் பண்ண வேறு இன்வைட் பண்ணிட்டேன். சாரி ப்ரோ. ஆனால் அந்த திரிக்கு போகிறேன்னா வினய் ப்ரோ விட்டு நான் போகவே மாட்டேங்க. வினய் ப்ரோ ப்ளஸ் டிராகோ ப்ரோ ப்ளஸ் அசா ப்ரோ ப்ளஸ் எல்லாருமே நீங்கள் வந்து இருக்கிறோம். அப்போ தான் வந்து நான் வந்து திரிக்கு நான் போயே தீருவேன். ஸோ வந்து இப்போ தமிழன் ப்ரோ வரட்டும். ஸோ தமிழன் ப்ரோ வாங்க ப்ரோ தலைவா, வாங்க தலைவா, ப்ளீஸ் தலைவா. என்னங்க நடக்குது ப்ரோ? வரீங்களா இல்லையா? எங்கே வர்றாரான்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட். வரலங்க, வரலன்னு நினைக்கிறேன். ஓகே போய்டுவாங்க, நம்ம அடிச்சிடுவாங்க. அவன் அங்கே உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து ஐஸ் அட்மிரல். அவன் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்படி பார்த்துருங்க, அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வரான்னு தெரில, போட்டு தெரியலாமா? ஐஸ் அட்மிரல் இன்றைக்கி உனக்கு கதை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் லைன் C2க்கு நான் போகிறேன். ஐஸ் அட்மிரல் ஐஸ் ஃப்ரூட் வச்சுருக்கவன், பிஸ்ஸஸ் தி புத்தா ஃப்ரூட் வச்சுருக்கேன். அதாவது விக்னேஷ் புத்தா ஃப்ரூட் வச்சுருக்கேன். என்ன அது? இவனுங்களே நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன்டா ஹாக்கி ஆன் பண்ணுறா பைத்தியக்கார பேருன்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே இன்றைக்கி முடிக்கிறோம். ஐஸ் அட்மிரல் லெவல் 700 அவனோட லெவலு. பாஸா இன்னைக்கு உன்னோட சாவுடா. எங்க ஐஸ் ஃப்ரூட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் போலயே. எங்க அசா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் யூஸ் பண்ணீங்களே ஐஸ் ஃப்ரூட்டு, நான் செம்ம சூப்பராக இருந்திருக்கும் போல. என்னங்க இது? இல்லை ப்ளீஸ் பண்ணி விட்டுறாங்க, ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. ஏங்க அதாங்க பெஸ்ட்டு ஃப்ரூட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஐஸ் ஃப்ரூட்டு, லைட் ஃப்ரூட்டு, மேக்மா ஃப்ரூட்டு தான் பெஸ்ட்டு ஃப்ரூட் ஃபார் பிகினர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே நார்மலாக இது ஆக்சுவலி ஒரு இந்த டைக்கூன் கேம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க வேண்டிய கேமு. அதை வந்து அப்படியே வேறு மாதிரி நம்ம மாற்றிட்டோம். அதாவது முதல்ல ராக்கெட் ஃப்ரூட், அதுக்கப்புறம் ஸ்பின் ஃப்ரூட், அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்டுன்னு அப்படி போக வேண்டிய மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அதை வந்து நம்ம பாடிட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்காக வந்து இது பண்ணி கொடுத்துருப்பானுங்க. அதனால் நம்ம டப்புன்னு போயிருப்போம். அங்கே அடிச்சிடலாம். அடிக்க முடியல. சீட்டிங். போங்கடா. எங்கள் இப்போ கொண்டானா பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, லேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு சாவுன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஓகேவாங்க. சாவும் முதல் முறையாக விக்னேஷ் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக வந்து ஐஸ் அட்மிரலை தோக்கடித்து உள்ளார் அப்படின்னு நான் வந்து அஃபிஷியலாக வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அட பாவி, ஃபுல் ஹெல்த் வந்துட்டான், பரவாயில்ல அடிச்சிடுவோம். இவன் வேறு ஹாக்கி, அதுக்கப்புறம் ஹாக்கி கலர்லாம் மாற்ற முடியுமாங்க? அதனால மாற்றி வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், மாற்றி மாஸ்க் கட்டுறாங்க. ஸோ நம்மளும் போய் மாற்றிடுவோம். நம்ம சேனல் கலர் இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் லோகோ கலரே அதுதான், சயானா ஒரு ஸ்கை ப்ளூ. ஓகேவா? சயான் ஸ்கை ப்ளூ, ஒரு ஸ்கை ப்ளூன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கை ப்ளூ தான், அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கலர்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நான் வாங்கி இது பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குங்க அனிமேஷன்லாம், அந்த இது பண்ணுறது, இது பண்ணுறது. இந்த பரிஸ்டாவோ இந்த பரிஸ்டா எவன்டாவன் பரிஸ்டாவோ ஒருத்தன் அவன் இருக்கான்ல, ஸோ அவன் மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த லவ் லெட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால, ஓகே இப்போ எதுவும் ஒன்று பேசுகிறாங்க, டாக் டு த டிடெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகே நான் தோத்துட்டேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ வந்து நீ வந்து இந்த டிடெக்டிவ் தானே உன்னை இங்கே அனுப்பிச்சி வச்சான். ஆனால் வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல கரெக்டான வேணும்னு என்னால் சொல்ல முடியாது. நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு இந்த மேக்மா அட்மிரல் இருக்கான்ல, அவன் வந்து ட்ராகன் எம்பரர்னு ஒருத்தன் இருக்கான், அவங்க கூட டீல் பண்ணான். அது வந்து ஸ்வான் இருக்கான்ல, அவனோட எஸ்கேப்பை வந்து நான் அப்படியே வந்து ஒரு டிஸ்கைஸ் மாதிரி அதை அப்படியே நடிக்கிற மாதிரி பண்ணால் கடைசியில் வந்து ட்ராகன் எம்பரர் பிஸ்னஸ் வந்து என்னென்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸை வந்து விற்கிறதாங்க. அடப்பாவீங்களா? அந்த இதில் வந்து அவன் தான் சார்ஜான். ஆனால் வந்து இதை நான் கேட்கும்போது நான் வந்து ஸ்வானை வந்து ஸ்டாப் பண்ண பார்த்தேன். ஆனால் செகண்ட் சீக்கு போகிறதுக்குள்ளே நான் ஸ்டாப் பண்ண பார்த்தேன். ஆனால் அவனோட பிளாக்ஸ் ஃப்ரூட் வந்து டப்புன்னு அவனை அலோவ் பண்ணோம். இப்போ வந்து உனக்கு வந்து
இதை வந்து அடப்பாவி அதுக்குள்ளே வந்து திரும்பி ஸ்பான் ஆகிட்டாங்க அடப்பாவீங்களா. ஸோ வந்து திரும்பி வந்து நியாயத்தை நிலைநாட்ட நினைக்கிறீன்னா அது படிக்க கூட முடியல, அடிக்கிறாங்க லூஸ் பை லூஸ். அதுக்குள்ளே ஸ்பான் பண்ணி விட்டான். நீ வந்து C2க்கு போகிறோம். அதுக்கப்புறமா இந்த தப்புக்காக அந்த ஸ்வேனை நீ வந்து கண்டிப்பாக வந்து அவனை அடித்து கொன்னே தீர்றோம். திரும்பி போய் வந்து ப்ரிசனுக்கு போய் டிடெக்டிவ்கிட்ட பேசு. அப்பா என்ன மாதிரி பண்ணுறது செம்மங்க. அவ்வளோதாங்க, நான் C2க்கு போக போகிறோம். நம்ம C2க்கு போக போகிறோம். இது செகண்ட் C. ஸோ வந்து பயங்கரமாக அந்த மாதிரி பேசுகிறானுங்களே. ஓகேங்க, இப்போ நான் வந்து அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சும்மா அதிலே போய் அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடப்பாவி என்ன அது. ஓகேங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண முடியல. ஓகே பேசலாமா? ஒரு 200 மில்லியன், அதாவது 1 மில்லியன் அதை அட்லீஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, வந்து ஸ்வேன் வந்து செகண்ட் சியில் இருக்கான்னு நினைக்கிறானா. ஸோ வந்து ஒரு கேப்டன் இருக்கான், அவன் வந்து உனக்கு செகண்ட் சியை வந்து கூப்பிட்டு போவான்னு சொல்கிறான். ஓகே, இந்த கேப்டன் எங்கே இருக்கான்னு எனக்கே நல்லா தெரியும். அவன் வந்து எங்கே இருக்கான்னா மிடில் டவுனில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்படியே இப்படி வரியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அப்படியே வந்து இப்படி வாட்டர்லேயே நடக்க முடியாது. அங்கே அசாபுரம்லாம் வரும்போது அப்படியே வாட்டர்லேயே நடந்தார். அவருக்கு நானும் அசந்து போனேன், ஏன்னா அவருக்கு டேமேஜாக எடுக்காது. நான் அதை வந்து ரைட் பண்ணி அவரை இது பண்ணிட்டாராம், அப்கிரேட் பண்ணிட்டாராம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து மிடில் டவுன் கிட்ட தான் இருக்கிறதுனால நம்ம போக போகிறோம். அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அப்போ ஆரம்பித்தேன் ஏப்ரல் மந்த்து ஆரம்பிச்சது ஜூன் மந்தில் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 2 மாதம் ஆகிருக்கும்ல. அதாவது ஏப்ரலு முடிவில் ஆரம்பிக்கல, ஸ்டார்டிங்லேயும். ஆமாம், ஸ்டார்டிங்கில் மிடில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா வந்து ஏப்ரலு ஒரு ஃபுல் மந்த்து, அப்புறம் வந்து மே, அதுக்கப்புறமா ஜூன், 3 மாதம். அதுக்கப்புறமா ஜூலை, அது இப்போ தானே ஆரம்பிச்சிது. ஓகேவா? சரி விடுங்க, அதெல்லாம் பேசிக்கோனா. நம்ம வந்து ஜூன்லேயே வச்சுப்போம், 3 மாதம். ஓகேவா? ஸோ வந்து இவனை நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கோங்க. முதல்ல இவனை தான் அடித்தேன். இது நான் ஜங்கிளுக்கு சில பேர் வந்து டேரெக்டாக ஃபவுண்டன் சிட்டிக்கு போய் அடிப்பாங்க 100 ப்ரோன்னு. இப்போ எனக்கு டேமேஜ் பண்ணே உன்னை கன்னை வச்சு அடிக்கிறேன்டா. நான் வந்து உன்னை டேமேஜே பண்ணக்கூடாது, நீ வந்து என்னை அடித்து என்னை கொல்றோம். அந்த மாதிரி இருக்கும். இவன் என்னை கொல்றோம். நான் எப்போயாவது வந்து நான் வந்து ரீசெட் என்னோடய ஸ்டாட்ஸை பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து இவங்ககிட்ட வந்து அடி வாங்கி செத்துக்கிட்டு தான் நான் போவேன். ஓகேவா? 3rd Cக்கு போகிறதா இருந்துச்சுன்னா எப்போயாவது எங்க இப்போ தாங்க ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, ஃபீனிக்ஸ் தெரியும் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, எங்கள் ஏய் நீ ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இதுவாக வருவேன். C2க்கு நீ கண்டிப்பாக வருவேன், செகண்ட் Cக்கு குட் லக். ஓகே, ஸோ வந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க பயப்படுவாங்க, என்ன அவன் வித்தியாசமாக கொஞ்சம் பெருசாக இருக்கான் நம்மளோட, ஏன்னா இவங்க அவதார் இந்த மாதிரி பெருசாக இருக்கா, புத்தா இந்த மாதிரி பெருசாக, புத்தானாலும் அந்த மாதிரி இருக்கான்னு யோசிப்பான். தம்பி, நீ உனக்கும் கிடைக்கும் நல்ல ஃப்ரூட். ஓகேவா? ஸோ வந்து நம்ம போவாங்க மிடில் லேண்ட். இங்கே தான் என்னோடய ஃபஸ்ட்டு கன்னாக வாங்கினேன். ஸ்லிங் ஷாட்டில் இருக்குது. அதை மாஸ்டரே பண்ணல, சும்மா அடிச்சு ஸ்பாட் வச்சு அடிப்பேன். நான் பிளாக் ஸ்பூட் வச்சு தான் அடிப்பேன். அதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் ஸ்பூட்டில் வச்ச அந்த ஃப்ரெண்டே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அரியே வந்து கொடுத்துட்டான் பிளேடு. அதுக்கப்புறம் என்ன அதை வச்சு அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கில் வந்து அந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க. ஸோ வந்து இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து இவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னா டார்க் பிளேடு V2 நீங்கள் வந்து V1 V2 ஏதோ ஒன்று அதை வந்து வாங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து லவ் லெட்டரை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா மெரைன் ஃபோர்ட்ரஸில் ஒன்று இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். அது மெரைன் ஃபோர்ட்ரஸ்க்கு அப்படியே பேக்காக அப்படியே பசில் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ கேன் டேக் யூ. உன்னை வந்து என்னால் செகண்ட் Cக்கு கூட்டிகிட்டு போக முடியும். நீ அங்கே போகலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக. ஓகே, டெலிபோர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னும் ஸ்டக் ஆகிடுச்சான்னு பார்த்தேங்க. ஓகே, அதான் ஃபோனே அந்த மாதிரி ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பார்த்தேன். போடுங்க, என்ன வாசகத்தான் தான் இருக்கீங்க, இருங்க. ஓகேங்க, செம்ம ரெக்கார்டிங் இன்னும் இருக்கான்னு பார்த்தேன். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தி செகண்ட் C வந்துட்டோம். நான் அழறேங்க, நான் உண்மையிலேயே அழறேன். நான் போய் சொல்கிறேன், உண்மையிலேயே அழறேன். ப்ளீஸ், ஓகேவா? ப்ளீஸ். ஸோ வந்து ரொம்ப உண்மையிலே நான் அழறேங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உண்மையிலேயே அழறேன். ஓகேங்க, வந்துருச்சா? வந்துருச்சு. நியூ டைட்டில் அன்லாக்டு டீமன் லார்ட். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. அவர் வச்சுட்டுப்பா. ஓகே, ஸோ வந்து பிக் நியூஸ் எப்படி அவனுக்கு கிடச்சிதுன்னா வந்து அதெல்லாம் ட்ரிக்குங்க, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். எப்படி மாசா கெத்த போடு
என்னங்க இதை போட்டு பேட்ச் அவார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஐ ஆம் நியூ டு C2ன்னு போட்டுடலாம். ஐ ஆம் நியூ டு C2 யா ஓகே. ஐ ஆம் நியூ டு C2 போடு. என்னங்க பிரம்மாண்டமாக போடு. ஏங்க எவனோ ஒருத்தன் இப்போ C1க்கு போயிருக்கான்னு நினைக்கிறேங்க. ஓகே எங்க செம்மங்க எங்கள் பிளாக் ஸ்மித் இங்கேயே இருக்கான் பாருங்க. பிளாக் ஸ்மித் டீலரு கிங்டம் ஆஃப் ரோஸ் தானே. அதான் ஏங்க இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஏங்க இவன் எடுத்துன்னு போகலாமா? C1க்கு போகலான்னு நினைக்கல. சரி லாக் ஆகிறாச்சு இல்லை லேக் ஆகிறான். ஓகேங்க திரும்பி நம்ம C1க்கு போய்க்கலாமாங்க. ஓகேங்க அங்கே வந்து எப்போ ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா C1க்கு போய்க்கலாமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏங்க கொலாசியம் அங்கே இருக்கு பாருங்க. என்னையா இது? எங்கள் இது வந்து இதுவும் ஹை இது சென்டர் மாதிரி ஏதோ ஒன்று CCTV கேமரா மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அட பாவீங்களா. சரி விடுங்க. நான் முதல் ரோல் ஓகேவா பார்க்கலாம். முதல் ரோல் தான் வந்து லக்கியஸ்ட்டு ரோல்னு சொல்கிறாங்க. பண்ணி பார்ப்போம். வாங்க ரிஸ்க் டேக்கர் போடு. த லெஜெண்ட் மித்திக்கல் இதை வச்சு நீங்கள் 1 செகண்டில் எல்லா இடத்துக்கும் போயிடலாம். அவ்வளோதாங்க 1 செகண்டில் நீங்கள் அவ்வளோதான் கேமே முடிச்சிட்டிங்க. யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த ஃப்ரூட்டை வச்சுருந்தீங்களே நீங்கள் செம்மையாக போயிடலாம். இது லெஜெண்ட்ரி ஐஸ் ஃப்ரூட்டு. இங்கே பாருங்களேன் ஐஸ் ஃப்ரூட் எடுத்தோடனே மேக்மா போடுறான். நினச்சி சும்மா பண்ணுண்டா. ஏன்டா ஐ ஆம் தி கைண்ட் ஹார்ட்டட், ஐ ஆம் அ கிரேட் மேன், ஐ ஆம் அ குட் பாய். ஓகே இங்கே என்ன யாருங்க பரிஸ்டா? இவன் தாங்க பரிஸ்டா சொன்னேன்ல. இவங்ககிட்ட தான் அதான் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டிய இடம். ஓகே என்னது இங்கே தான் ட்ரேட் பண்ணலாம். இங்கே ஏன்டா ஸ்லோவாக போகிற? டைமண்ட் ஃப்ரூட் வச்சுருக்கேன் ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எங்கே இப்போ இந்த ப்ளஸ் அமுக்கி நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே எதுக்குமே பெயின் ஃப்ரூட். பெயின் ஃப்ரூட் ரீவொர்க் வருதுங்க. ஏன்டா எனக்கு தெரியாது. ஐ ஆம் நியூ டு C2, ஐ ஆம் கிரேட் மேன். ப்ளீஸ் எனக்கு குவேக் ஃப்ரூட்டு வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு முதல்ல லெஜெண்ட்ரியா மித்திக்கலா சரி இது ஒன்று அதுதான் முதல் இது கண்டுபிடிச்சேன். இதுக்கு ரோல் கூட பண்ணல, கண்டுபிடிச்சேன். நான் வந்து ப்ளீஸ் க்ரியேஷன் மட்டும்னு கேட்குறேன். ஸோ அது கேட்டேன், அவன் கொடுக்கல, ஏமாற்றி விட்டான் பைத்தியக்கார பைய. அதுக்கப்புறமா தமிழன் ப்ரோ வந்து நமக்கு வந்து கொடுத்தாரு க்ரியேஷன் ஃப்ரூட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரெய்டு நம்ம பண்ணுறதுலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வந்து யாருமே எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. ஸோ வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்ன ஆக போகுது? நீங்கள் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் போடுங்க, அப்போ தான் வரும். ஸோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.